நான் தாவேக்கால இருக்க மக்களை கேட்குறேன். அந்த தாவேக்கால வேலை செய்கிற அவங்களோட கட்சியில் பணியாற்ற எம்எல்ஏ ஜால்ரா அடித்தவங்க, அப்புறம் அவருக்கு சப்பக்கட்டு கட்டினவங்க, தப்பு கண்ணுக்கு தெரிஞ்சு ஆண்டவன் மேலே சத்தியமாக தப்பு நடக்குது. அந்த தப்பெல்லாம் மறைச்சி மீடியாவில் அதை மற்ற எதிர்கட்சியை நல்லது செஞ்சால் கூட அவங்க மேலே பழியை போட்டு பேசி அதில் அவங்களுக்கு பலன் 5,000 ரூபாய் இருக்கலாம், 20,000 இருக்கலாம், 50,000 இருக்கலாம், அவங்களுக்கு அது ஒரு பலன். பொதுமக்கள் எல்லாம் பிள்ளைங்க பேச்சு கேட்டேன், தாத்தா பேத்தி பேச்சு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் நீங்கள் ஓட்டு போட்டு அவரை வர வச்சது காரணம் என்னென்னா அவர் மேலே வச்சிருக்கிற ஒரு பாசம், லவ். அதாவது அவரோட ரசிகர்களாக இருந்ததா அனில் குஞ்சு பசங்களை கூட தான் சொல்கிறேன். எல்லாரும் சேர்ந்து அவரை வர வச்சிங்க. அவர் வந்தால் நல்லது செய்வார்னு நினச்சி தானே நீங்கள் யோசிச்சிங்க. இப்போ மனசாட்சியோடு கையை வச்சு உங்கள் மனசில் இப்படி நெஞ்சில் கையை வச்சு கேளுங்க, உண்மையாகவே நல்லது செய்கிறாரான்னு. ஒரு நாளும் கரண்ட் இல்லாமல் மக்கள் படுற கொடுமையும், ரோட்டு கடையில் பெண் போலீஸ் பாதுகாப்பு போடுவேன், உங்களுக்கு நல்லது செய்வேன், ரோட்டு கடையில் இருக்கிற எல்லா வியாபாரிங்க இப்போ ரோட்டு கடையெல்லாம் அடித்து தூக்கி போடுறாங்களே. ஏங்க நீங்கள் நினச்சதை நினச்ச மாதிரி சாப்பிட முடியும், நினச்ச இடத்துக்கு காரில் போக முடியும், ஏசியில் நிம்மதியாக தூங்க முடியும், கரண்ட் இல்லைன்னா ஜென்ரேட்டர் போட்டு தூங்க முடியும். பொதுமக்கள் என்ன பண்ணுவாங்க? ஜவா செல்லுன்னு கூப்பிட்டுச்சு ஒரு அம்மா, அது பணக்காரி பொம்பளையாக கூட இருக்கலாம், அதுக்கு ஜென்ரேட்டர் வச்சு தூங்கும். பொதுமக்கள் ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கிற ஏழைகளை பற்றி அவங்களாம் நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க தன்னோட சுயநலம், தன்னோட சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம்னு நினைக்கிறாங்க. அடிமட்ட ஏழைகள் நல்லா இருக்கணும்னு நினச்சி இருந்தால் இந்த கொடுமைலாம் நடக்காது. ஆசைப்பட்டு மாமா மாமா மாமான்னு சொன்ன பிள்ளைங்களாம் இப்போ செத்துட்டு கிடக்குது. அது ஆட்சியில் கேட்டால் அந்த ஆட்சியில் நடக்கலையானா அந்த ஆட்சியில் நடந்திருக்கும், எங்கேயோ 1-2 நடந்தது. ஆனால் டெய்லி 5-10 நடந்தது. மனசாட்சியோட நினச்சி பாருங்க. உங்களுக்கு மனசாட்சி இல்லை, அதனால தான் இப்படி பொய்யை உண்மையாக பேசுகிறீங்க, நல்லா தெரியுது. இந்த ஆட்சியில் யாருமே நல்லது செய்யலை. எல்லாரும் அவங்க சுயநலத்துக்காக 6 சிலிண்டர் கொடுப்பேன், டிகிரி முடிச்சவங்களுக்கு 4,000 கொடுப்பேன், தாய்மாமன் சீர் 5 சவரம் கொடுப்பேன். அதாவது எங்களை மாதிரி மூத்தவர்கள் அறிவு இருக்கிறவங்க அவர் சொன்னதை வச்சு அந்த வார்த்தையிலே கண்டுபிடிச்சி தான் நாங்கள் வேண்டான்னு. ஆனால் நீங்கள் இதெல்லாம் செய்வாங்க, 2,500 ரூபா கொடுப்பேன், இதெல்லாமே செய்வாங்கன்னு நினச்சி நீங்கள் உண்மையாக நம்பிட்டீங்க. இந்த முட்டாள் ஜனங்களும் ஒரு சிலர் நம்பிருச்சிங்க. அதுலேயும் அவர் அந்த 107 தான் வந்தார். அதுக்கப்புறம் 12 சீட்டு ஏதோ தலையெழுத்தான அடம் பொண்ணி வாங்கிட்டாரு. ஆனால் இப்போ எல்லாமே கொடுமை நடக்குது. உங்களை கொடுமை பண்ணுறாரு, உங்களை பழி வாங்குறாருன்னு புரிஞ்சுக்கோங்க. அதோடு சேர்த்து அணில் குஞ்சுங்க செத்தாலும் பரவாயில்ல, நம்ம கூட சேர்த்து மற்ற